ஸோ புதுசாக வர இன்வெஸ்டர்ஸ் வந்து பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை பார்த்தோ இல்லை வந்து ஒரு செக்டருக்குள்ளே போனால் நான் வந்து சீக்கிரமாக பணம் சம்பாரிச்சிட முடியும்னு நினச்சோ நீங்கள் வந்து போகக்கூடாது. ஈக்விட்டினாலே ஜென்ரலாக நம்ம சொல்கிறது வந்து 8லேருந்து 10 வருஷம் டைம் இருந்தால் தான் நீங்கள் உள்ளே போகணுன்னு. அப்போ தீமேட்டிக் ஃபண்டுன்னும் போது ஆக்சுவலாக அது இன்னும் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் தப்பான சைக்கிளில் போய் வாங்கிட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்யூ, இப்போ வந்து பிஎஸ்யூ வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக வாங்குகிறாங்க. 2008 2009 அந்த டைமில் விழுந்த பிஎஸ்யூ ஆக்சுவலாக 2021 தான் எழுந்துது. ஸோ கிட்டத்தட்ட 10-12 வருஷம் பிஎஸ்யூ செக்டரில் போய் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா, ஃபண்டாக வாங்கியிருந்தீங்கன்னா, இல்லை ஏதாவது ஸ்டாக்காக வாங்கியிருந்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா யாருமே பணம் பண்ணல. அதுக்கப்புறமா அது வந்து பார்த்திங்கன்னா 2020 2021 அப்புறமா கிட்டத்தட்ட 2-3 மடங்கு வந்து மேலே ஏறி இருக்குது. ஸோ நீங்கள் தப்பான செக்டரில் தப்பான டைமில் போய் மாட்டிட்டிங்கன்னா யுவர் வெயிட்டிங் பீரியட் கேன் பி வெரி லாங் அண்ட் யூ வில் பி நெகட்டிவ் ரிட்டர்ன். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவாக பில்ட் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர்.